Hello everyone. Welcome to CSAT அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு பார்ட் நம்பர் 22 பார்க்க போறோம். இது எல்லாமே ரீசனிங் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பரா லிசன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீஸ் ஆஃப் டீன் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், அதோட லென்த் கொடுத்துருக்காங்க, வித் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கியூபா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதோட சைடு ஆஃப் தி கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியணும். லென்த் இன்ட்டு பிரென்த். லென்த் 12, பிரெத் 8. அப்போ 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது வந்து பார்த்தா கியூபா கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப கியூபுக்கு ஏரியா என்னங்க ஃபார்முலா? ஏரியா ஏரியா ஃபார்முலா, ஏரியா ஆஃப் கியூப் என்னது எனக்கு 6a ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நான் அந்த ரெக்டாங்கிளை தான் இப்ப கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே இருந்திருக்கணும். அப்போ 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 96. அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 96/6. காமன் அதை ரிமூவ் பண்ணீங்கன்னா 16 கிடைச்சிருக்கும். அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 a ஓட வெளியே என்ன கிடைச்சிருக்கும்? 4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 டைரக்ஷன்மா. இது ஒரு பாயிண்ட் ஓ. இந்த ஓ அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிருக்காரு. அப்போ ஓக்கு இதான் நார்த் ஈஸ்ட். இந்த பாயிண்ட் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5. இப்ப ஏல இருந்து ஏ உடைய நார்த் வெஸ்ட்ல ஒருத்தர் 12 கிலோமீட்டர் போயிருக்காரு. அது பாயிண்ட் பி. அப்ப ஏக்கு நார்த் வெஸ்ட்னா இதுதான் ஏக்கு நார்த் வெஸ்ட். அப்ப பி தான் இங்க இருக்காங்க, இது 12. ஓக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தேரம். அப்ப பித்தாகரஸ் தேரம் அப்படின்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25, 12 ஸ்கொயர்னா 144. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 116 வெளியே எடுத்தீங்கன்னா 13. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பெரிய மரம் இருக்கு. இதுதான் இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ, ரூட் இருக்கக்கூடிய பகுதி ஏ, அதோட எக்ஸ்ட்ரீம் உச்சி வந்து பாத்தீங்கன்னா பின்னு சொல்லியிருக்காங்க. சைக்ளோன் வந்ததுனால இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் சி அப்படின்ற பாயிண்ட்ல முறிஞ்சு போயிடுச்சு. முறிஞ்சிட்டு என்ன பண்ணினா அந்த அழகு தரையில விழுந்திருக்கு. அந்த இப்போ அந்த நுனி தானே தரைப்பகுதியில பட்டுட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் டின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஓகே தானே? நல்லா பாருங்க. இப்போ ஒரு பெரிய மரம் ஏபின்னு இருந்துச்சு. டியூ டு சைக்ளோன்ல அது அந்த சின்ற பாயிண்ட்ல உடஞ்சு போயிடுச்சு. உடஞ்சிட்டு அந்த இந்த பிசின்ற பகுதி தான் உடஞ்சு போயிடுச்சு. அதுதான் தரையில டச் பண்ணிட்டு இருக்கு. அந்த பின்றது அந்த எட்ஜ், ஓகேவா, நுனி பகுதி வந்து தரையில இருக்கு. அந்த பாயிண்ட் நேம் டின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டி தான் வந்து பாத்தீங்கன்னா நுனி பகுதி. அந்த டிக்கும் ரூட் தான் ஏ இருக்கு இல்லையா? அந்த பகுதிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? 5 மீட்டர். அந்த ஏசி நின்றுட்டு இருக்கு இல்லையா மரம், இப்போ உடஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பகுதியுடைய அந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்த முடியுமா? நான் பித்தாகரஸ் தியரம் பயன்படுத்தி இந்த டிசி இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த டிசி வந்து எனக்கு 13 வரும். ஏன்னா பித்தாகரஸ் தியரம் இதே மாதிரி சம்பந்தம் இப்ப லாஸ்ட் ஒன்னு நம்ம பார்த்தோம் 12 5க்கு. ஓகேவா? அப்ப இது 13. இந்த டிசி பிங்க் கலர் பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் உடையறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் லைனா இருந்திருக்கும். கரெக்டா? என்ன சொல்றேன்னு புரியுதாமா? இந்த பிங்க் கலர் பகுதி தான் உடையறதுக்கு முன்னாடி இந்த பிசியா இருந்திருக்கும். அப்ப இது 13, இதுவும் 13. அப்ப மரம் உடையறதுக்கு முன்னாடி ஒரிஜினலா எவ்வளவு உயரம் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு உயரம் இருந்திருக்கு? 13 12 ஆட் பண்ணீங்கன்னா 25. ஓகே தானே? ஒண்ணுமே இல்லைங்க, கான்செப்ட் மட்டும்தான். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. டைரக்ஷன். இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் நார்த் நோக்கி போயிருக்காரு. இது 12. அங்க இருந்து மறுபடியும் 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போயிருக்காரு. ஓகேவா? மறுபடியும் இதே பர்சன் போன பாதையில இருந்து திரும்ப அப்படியே ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி ஒரு 19. அப்ப இங்க இருக்காரு, இப்படி வந்திருக்காரு. மறுபடியும் இங்க இருந்து சவுத் நோக்கி ஒரு 15. இது 12, இது ஒரு 3. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ண டிஸ்டன்ஸ்ல இருந்து இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது 4னா இதுவும் 4 தான். இது 3. அப்ப இந்த டாட்டட் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தியரம்.
4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல. அப்போ 16 பிளஸ் 9 25 வெளியே எடுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் கியூப்ல இருந்து கேட்டிருக்காங்க ரீசனிங்ல. ஒரு கியூப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே பெயிண்ட் பண்ணிருக்காங்க, பட் டிஃப்ரெண்ட் கலரா. அப்ப ஒரு கியூப்னா 6 ஃபேசஸ் இருக்கும், 6 ஃபேசஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாருமே குட்டி குட்டியா கட் பண்றாங்க. எப்படி கட் பண்ணிருக்காங்கன்னா 1/4 ஆஃப் தி பி கியூப். அப்ப என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க 4. நம்ம கிட்ட எவ்வளவு கியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறப்ப எனக்கு ஒன்லி ஒன் சைடு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒன்லி ஒன் சைடு பெயிண்ட் பண்ணிருக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒன் பெயிண்டடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலாவை. 6 இன்ட்டு n மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இங்க என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4. ஏன்னா 1/4 சொல்லியிருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ இந்த 4 தான் நீங்க எடுக்கணும். அப்ப இங்க எனக்கு 4ன்னு கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 6 இன்ட்டு 4 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்ப 6 இன்ட்டு 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்னா 4. 6 இன்ட்டு 4னா 24. அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். 24 கியூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைட் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ பார்ட் 22 முடிஞ்சு போச்சு.